மிடில் ஈஸ்டோட அரசன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த உலகத்துல பல நாளா இருந்துட்டு இருந்தது. அதுக்கான பதில் ஈரான் நான் தான் அப்படிங்கிறது போல நேற்றுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தினால இதுக்கு மேல மிடில் ஈஸ்டோட அரசன் ஈரான் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் எப்படி ஒரு நாள் பண்ற அட்டாக்கை வச்சு ஈரான் வந்து அரசனா மாறிட்டாங்களா அப்படின்றது போல நீங்க பேசுறதுல எனக்கு கேட்குது. அதுக்கப்புறம் மன்னிச்சுக்கோங்க, உலகமே இதை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது என் தரப்புலேருந்து வீடியோக்களே இல்லை அப்படிங்கிறது போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது புரியுது. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதான் ஒரு காரணம், மற்றபடி எதுவும் இல்லை. நார்மலாக எப்பவும் போல் இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டாங்க. இந்த டைம் நடக்கும்போது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஏன்னா ஈரான் தரப்புலேருந்து மொத்தம் 185 ட்ரோன்கள், 36 க்ரூஸ் மிசைல், 112 சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்களை ஈரான் தரப்பு வந்து தோராயமான ஒரு எண்ணிக்கை தான், இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இஸ்ரேல் தரப்பு சொன்னால் தான் தெரியும். பட் இது போல் ஏவி விட்டுட்டாங்க. இதில் பெரும்பான்மையான ட்ரோன்கள் மிசைல்களை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருந்தாலும் துல்லிய தாக்குதல் நடந்திருக்கு. சில இடங்கள்ல பயங்கரமான சேதம் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல பல விஷயங்கள் எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். ஈரான் ரொம்ப வருஷமா பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஈரானோட குறிப்பா இந்த ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சுலைமன் அவர்களா இருக்கட்டும், இது போல பலரையும் குறி வச்சு தாக்குதல் நடத்தி இந்த அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சேர்ந்து பூந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எமன் ஹவுதிஸ் மாதிரி அப்படின்னு ஈரானை நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு அட்டாக், இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அட்டாக்னால அமெரிக்காவோட டவுசர்லாம் ஈரமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு ஒரு நாள் நடந்த அட்டாக்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய கெட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் ஒரு நாட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு உண்டான காசு 1.1 பில்லியனுக்கும் மேல ஆயிருக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அப்படி இருந்தும் முழுமையா சேவ் பண்ண முடியல. சில இடங்கள்ல வெடி விபத்துலாம் நடந்திருக்கு. அப்படின்னா ஒரு 4 நாள் நடந்ததுன்னா 4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா எல்லா நாடும் திவால் ஆயிடுவாங்க. இதுல மாற்று கருத்தே இல்லை. ஈரானோட அர்சனல் சரி இது போல பிரம்மாண்டமான தாக்குதல் 185 ட்ரோன் அனுப்பிட்டாங்களே. ஏன்னா இது வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை. ரஷ்யா 10 ட்ரோன், 5 ட்ரோன், 6 ட்ரோன், 20 ட்ரோன், 40 ட்ரோனுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஈரான் வந்து 185 ட்ரோன் அனுப்பியிருக்கிறாங்களேப்பா, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களேப்பா அப்படின்றது போல ஒரு கேள்வி வருதா? நார்மலா இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு நாடு மிரட்டுறதுக்காக ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு இல்லை பதிலடி கொடுக்கறதுக்காக இது போல செய்கிறாங்க அப்படின்னா எதிரி இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது தெரியாது. அதனால் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டாக்ன்ற டைமில் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களோட ஆயுதத்தை பயன்படுத்தவே மாட்டாங்க. அவங்களோட அர்சனல்லேருந்து 0.01% தான் வந்து எடுத்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நார்மலாக அப்படி தான் நடக்கும். அதுக்கு மீறியெல்லாம் எதுவும் நடக்காது. இதில் ஈரான் வந்து இந்த அளவுக்கு அர்சனலை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆயுத கிடங்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இந்த அட்டாக்லேருந்து கிடைச்சிருக்கும். அதனால இதுக்கு மேலே இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுப்பாங்க ஸ்டெப்பு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு மேலே இஸ்ரேல் ஏதாவது அஃபென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நாங்களாம் உதவ மாட்டோம்ப்பா அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சாகணும். இப்போ ஈரான் கிட்ட 100 ட்ரோன்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி ஓவர் நைட் பண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்க தரப்புலேருந்து இப்படிதான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது. எங்களோட 25% டிஃபென்ஸ் பட்ஜெட்டை ஒதுக்கி ரஷ்யாவோட 80% அர்சனலை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ரஷ்யாவும் சீனாவும் எங்களோட ஓவர் டைம் எம்ப்ளாயிஸை வந்து ஒரு 2 மணி நேரம் ஓவர் டைம் பார்க்க வச்சதில் அமெரிக்காவோட என்டையர் நேவல் ஃபோர்ஸையும் காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல இது ஒரு மிகப்பெரிய ப்ராக்சியாக மாறிடும். அதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்கா டேரக்டாக இதில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது அவங்களும் சொல்லிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு மேலே இஸ்ரேல் தான் முடிவெடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்காவோட ஒரு பேட்டில் கேரியர் 3 கேரியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக ஒரு 400 ட்ரோன்களை ஈரான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அர்சனல், ஏன்னா ஆம்பிபிஎஸ் லேண்டிங் நடக்கும் அந்த சமயத்தில் உள்ள ஈரானுக்குள்ள காலடி எடுத்து வச்சு சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஈரானுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஸோ அதனால இனிஷியலாக அவங்க மிகப்பெரிய அர்சனலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு 400 ட்ரோன்கள் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்டரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது 4 ஈரானுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு
சாகிட் ட்ரோன்கள் தயாராகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கவலையே பட வேண்டியதில்லை. ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி ப்ராக்சியாக அதிகமாக செலவு பண்ணுவாங்க தண்ணியாக. ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்காவோட வீரர்களை கம்மி பண்ணுறதுல, எண்ணிக்கையை கம்மி பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு குஷி இருக்கும். ஸோ அதனால் அவங்க செலவு பண்ணுவாங்க. ஈரானுக்கு அது பிரச்சனை கிடையாது. உக்ரைன் மாதிரி இங்கே ஈரானை யாரும் விட்டுற மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு பதிவில் பார்த்துருப்போம். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு செக்யூரிட்டி பேக்ட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஈரானோட நிலப்பரப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவும், ரஷ்யாவோட நிலப்பரப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு ஈரானும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரஷ்யா இந்த பிரச்சனையில் கால் எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா அவங்களோட பேட்டில் கேரியர் தூக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 400 ட்ரோன்கள் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஈரான் எல்லாத்தையும் அந்த பேட்டில் கேரியரை டெஸ்ட்ராய் பண்ணணும் நீடே இல்லை. எல்லா அம்யூனிஷனையும் அவங்க டிப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு இன்டர்செப்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ டிப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா என்ன செய்வாங்க, ஹலோ எங்களோட மிசைல்லாம் தீஞ்சு போச்சு, நாங்கள் ரிட்டர்ன் வரோம், கோர்ஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் அந்த பேட்டில் கேரியர்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு ரிட்டர்ன் தான் போகணுமே தவிர இந்த யமன் ஹவுதிஸ் மாதிரிலாம் ஒன்றும் விளையாட முடியாது ஈரானுக்குள்ளே பூந்து. அது நல்லா தெரிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு பார்த்தே தெரிஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் யமன் ஹவுதிஸோட ஹைப்பர்சோனிக் மிசைலை பார்த்தே நடுங்கிட்டு இருக்காங்க. ஈரானோட ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் ஆல்ரெடி களமிறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கான வெடி விபத்து இது போல் இஸ்ரேல் நடந்ததுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அமெரிக்கா ஒரு ப்ராக்சி வார்க்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டாங்க. ஒரு ப்ராக்சிக்கு வேணால் அவங்க சப்போர்ட் பண்ணாங்களே தவிர அவங்க கால் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அவங்க உதவுறாங்க, உள்ளே வராங்க, ஈரான் இன்வைட் பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையில் அசர்பைஜானை மேற்குலக நாடுகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் ஈரானை வந்து ஐசோலேட் பண்ண முடியும். அப்படி ஐசோலேட் பண்ணால் மட்டும்தான் ஈரானை வந்து தாக்குதல் பண்ண முடியும். இந்த காஸ்பியன்சியில் வந்து சௌரியத்துக்கு ஈரானும் ரஷ்யாவும் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் கசகஸ்தான் பேருக்கு தான் நேட்டோட ஆஃபீஸ்லாம் அங்கே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருந்தாலும் சீனாவோட போர்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த சப்ளை லைனை கட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ எப்படி உக்ரைனுக்கு வந்து சப்ளை லைன்ஸை கட் பண்ண முடியாமல் ஈஸியாக மேற்குலக நாடுகள் என்ன ஆயுதம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது உக்ரைனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல தான் ஈரானுக்கு வந்து வேணுங்கிற ஆயுதங்கள் கொடுப்பாங்க. ஈரானை வந்து அணைக்கட்டலாம் முடியாது. அவங்க மேபி இந்த அரேபியன் சீல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாம் அணைக்கட்டலாம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய காஸ்பியன் சீ அவங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்காமல் கண்டிப்பாக ஈரான் மேலே எந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனையும் ஈடுபட முடியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, ஒரு வேளை அப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை அவங்க ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்குன்னா, ஆல்ரெடி செங்கடலில் யமன் ஹவுதிஸ் அணை கட்டிட்டாங்க. இப்போ இவங்க பெர்ஷியன் கல்ஃபில் அணை கட்டிட்டாங்கன்னா கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஆயிரும். உலகத்தோட வர்த்தகத்தையும் முடக்கிடுவாங்க. உலகமே ஒன்று திரண்டு இந்த மேற்குலக நாடுகளுக்கு எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடும். ஏன்னா நம்மளோட வர்த்தகத்துலேருந்து எல்லா நாட்டோட வர்த்தகமும் பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஈரான் சிம்பிளாக சொல்லுவாங்க, போர் நடக்குது அப்படின்னு ஒன்னே இமீடியட்டாக போரை நிறுத்த தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ அமெரிக்காவும் பேக் அடிக்கிற காரணத்தினால இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை. ஆல்ரெடி இந்த ஐநா சபை சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இஸ்ரேல் கேட்டு நடந்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த போரில் வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வந்து சொன்னாங்க ஐநா சபையில், அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. யூஎனோட செக்ரட்டரி ஜெனரலையே சிங்கமாக பேசியிருந்தாங்க. இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு யூஎனில் போய் அவங்க பேசுவாங்க, நியாயம் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இதே போல் டெமாஸ்கஸில் வந்து இஸ்ரேல் வந்து அங்கே தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு ஈரான் வந்து யூஎனில் கேட்கும்போது மேற்குலக நாடுகள் அந்த தீர்மானத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல, அதாவது அவங்க கண்டனம் தெரிவிக்கல மேற்குலக நாடுகள். அதே போல் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51 பயன்படுத்தி எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல் அதே உலக சட்டத்தை மேற்கோள் காமிச்சு தான் ஈரான் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி இதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதனால கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு பிரச்சனையாகும். ஸோ இருக்கக்கூடிய அழுத்தத்தினால காசா பகுதியிலேருந்து இஸ்ரேல் ட்ரூப்ஸ் கம்ப்ளீட்டாக பின்வாங்கி வந்து இந்த இடத்துல பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு சுமூகமாக ஒரு தீர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை நோக்கி போகும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கருத்தும் அதுதான். ஒரு வேளை இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இந்த அட்டாக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஈராக், சிரியா, ஈரான், அப்புறம் கீழே இருக்கக்கூடிய யமன், இவங்க எல்லாருமே, அப்புறம் லெபனான், இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சேர அட்டாக் பண்ணும்போது இந்த ட்ரோன்கள்லாம் அவங்களுக்கு உதிரி பாங்கெல்லாம் கிடைக்க அசம்பிள் பண்ணி ஏவிட்டே இருப்பாங்க. $1 பில்லியன் வந்து இஸ்ரேல்னால எத்தனை நாளைக்கு செலவு பண்ண முடியும்? செலவு பண்ணவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐண்டும் கம்ப்ளீட்டாக டிப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் யார் வேணாலும் போய் அடிக்கலாம் அப்படிங்கிறது போல் மாறிடும். ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அதனால் இது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பதிவில் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கலாம், இது போல் இஸ்ரேல் ஒரு ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அடுத்த பதிவில்
ஈரான் எப்படி இஸ்ரேலை வந்து தாக்குதல் பண்ணாங்க, ஏன் இவ்வளோ ட்ரோனை பயன்படுத்தினாங்க, இவ்வளோ மிசைலை பயன்படுத்தினாங்கன்றதை தெளிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.